ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வெல்கம் டு த ஷோ. நம்மளோட வியூவர்ஸ் எல்லாரும் உங்களை அன்பு மலையில நினைச்சிட்டாங்க. வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு ஆரம்பிப்போம். அதே மாதிரி மேட்ச் இது ஷோ எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியூ இந்தியா இங்கிலாந்து செகண்ட் T20 எங்க நம்ம சிங்கார சென்னையில. அதாவது அங்க ஆணி பிடுங்க முடியல, இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் இங்கிலாந்து அப்படின்னு தான். இந்த சென்னை மேட்ச் என்ன ஆக போகுது? இனிஷியல் தாட் சொல்லுங்க பீடாக். நைட் மேட்ச் அதே 7 PM ஸ்டார்ட். வாழ்க்கையில நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? பணம் இருக்கிறவன் தான் பணக்காரன்னுவாங்க. பணம் இருக்கிறவன் பணக்காரன் கிடையாது. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த வியூவர்ஸ் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு யாருன்னே தெரியாது. அவங்க வந்துட்டு சாதாரணமா ஹாப்பி பர்த்டே பீடாக்னு போடுறது இல்ல. நீங்க நல்லா இருக்கணும், உங்க ஒய்ஃபோட ஹெல்த் நல்லா இருக்கணும், நீங்க இன்னும் மேல் மேல வளரணும், இந்த மாதிரி ஒரு அன்பை கொடுக்குறாங்க பாருங்க. அவன் தான் பணக்காரன். அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன திருப்பி கொடுக்க முடியும்னா மோர் என்டர்டெயின்மெண்ட், மோர் ஹானஸ்டி. இதெல்லாம் பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன், எதுக்குடா கோச்சிங், எதுக்குடா அனாலிசிஸ், ஃபுல்லா விட்டுட்டு கம்ப்ளீட் யூடியூபரா வந்துட்டு இவங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணு. இவ்வளவு நாள் கோச்சிங் பண்ணிட்டேன், 23 வருஷம் கோச்சிங் அனாலிசிஸ் பண்ணிட்டேன், இன்னும் ஃபுல்லா இறங்கிரு அப்படின்னு இன்னைக்கு வந்துட்டு என்னை வந்துட்டு இந்த பார்க்குற வந்துட்டு வியூவர்ஸ் அந்த மாதிரி ஒரு சிந்திக்க வச்சிருக்காங்க. மனமார்ந்த என்னோட இதை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேல வந்து எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப நீங்க இந்த ஆணியை புடுங்கறத பத்தி சொல்லிட்டீங்க. அந்த ஆணியை புடுங்கறத பத்தி இப்ப வந்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிவியூலயே என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் T20 இங்கிலாந்து ஜெயிக்கலன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப் ஃபார் தம் கோயிங் அஹெட் டு சென்னை வேர் த கண்டிஷன்ஸ் would சூட் மோர் இந்தியா தேன் இங்கிலாந்து அப்படின்னு. அதை நம்ம ஏன் சொல்ல போறோம் அப்படின்னா, இப்ப லாஸ்ட் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா 8 மேட்ச் வந்து நைட் கேம்ஸ் நடந்திருக்கு, இன்க்ளூடிங் 2 பிளே ஆஃப் மேட்சஸ் இன் சென்னை. எப்படி போயிருக்குன்னு பாருங்க. ஐபிஎல் 2024ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 172 ஆவரேஜ் ஸ்கோரு, பேட்டிங் சிக்ஸ்த் செகண்ட் வந்து 164, 8 ரன் தான் டிஃபரன்ஸ். ஆனால் 172 164, இதே நம்ம டெல்லிக்கு போறோம், பெங்களூருக்கு போறோம், கொல்கட்டாக்கு போறோம்னா வீங்கும் 190 195 198 அப்படிங்கும் போது ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து ஹை ஸ்கோரிங்கா போச்சு. அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு சிஎஸ்கே 200 அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்ண முடியாம போனாங்க. இங்க ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 212 ஃபார் 3 வர்சஸ் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் போறீங்க அந்த சேஸ் 213 ஃபார் 4. இப்ப அந்த சிஎஸ்கே வந்து எஸ்ஆர்ஹெச் 212 அடிச்சுட்டு ஒரு மிதி மிதிச்சு ஜெயிச்சாங்க. இந்த ஒரு இன்னிங்ஸ்ல வந்து இந்த 212 ஸ்டாயினிஸ் ஒரு வேற லெவல் நான் காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே இந்த 160 170 அந்த மாதிரி ஒரு ஸ்கோர்ஸ். ஒரு சில டீம்ஸ் பண்டில் அவுட் ஆயிருக்காங்க. ஹையஸ்ட் சேஸும் இந்த 213 ஃபார் 4, தட் இஸ் 19.3 ஓவர்ஸ் எல்எஸ்ஜி வர்சஸ் சிஎஸ்கே. இங்கேயும் நீங்க என்ன தியரி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அடிக்கணும் பவர் பிளேல. இப்ப நம்ம சொல்றோம் 172 164, மீன் ஆவரேஜ் ஸ்கோர் 168. எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன், ஒரு 14 ரன் மேல அடிச்சாதான் அந்த கோஸ் டு வின்னிங் ஸ்கோர். ஸோ அந்த 182 நீங்க மொய் எழுதுற மாதிரி 182 டார்கெட் பண்ண முடியாது. பிட்வீன் 180 டு 185 ஆர் 177 டு 185 அந்த மாதிரி ஒரு ஸ்கோர்னா பவர் பிளேல 2 விக்கெட் போனாலும் 54 ஃபார் 2, அந்த 54 ரன் வந்தே வரணும். 7 to 10ல விக்கெட்டே கொடுக்க கூடாது. 27 வித்தவுட் லாஸ், 24 பால்ல 27 கன்சாலிடேஷன், 10 ஓவர்ல 81. 11 to 15 கொஞ்சம் பொறுமையா 45 ஃபார் 2 காணும், தடால் படால் அடிக்கூடாது. 15 ஓவர்ஸ்ல 126 ஃபார் 4, ஒன் செட்டில்டு பேட்ஸ்மேன், யுவர் நம்பர் 8 கேன் பேட். இந்த கடைசி 5 ஓவர்ல ஒரு 56, அங்கெல்லாம் 70 சொல்லுவோம் இதுல கொல்கட்டால, இங்க 70 வராது. 56 ஃபார் 4 அதை போட்டீங்கன்னா 182 ஃபார் 8 இஸ் சம்திங் யூ கேன் ரியலி ஃபேன்சி யுவர் செல்ஃப் டு டிஃபெண்ட். யூ இஸ் கோயிங் டு பி எ மேஜர் இஷ்யூ, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸ்டில் 182 இஸ் ஹேண்ட்ஸம் ஸ்கோர் டு டிஃபெண்ட். பேஸ் பாலர்ஸோட எக்கானமி பாருங்க 9.41, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.59. அதே தியரி தான் இங்கேயும், எதுவுமே உங்களுக்கு மாறாது. எனக்கு தெரிஞ்சு இந்தியா வில் நாட் சேஞ்ச் பிளேயிங் லெவன். அந்த வெளியில உட்கார்ந்து இருக்கிற துருவ் ஜுரல், ஹர்ஷித் ராணா, ஷமியை வந்து கொல்கட்டாலேயே ஆடலன்னா அவர் இங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பிஷ்னாய் விக்கெட் எடுக்கலன்னாலும் நீங்க சொன்னீங்க ரொம்ப நல்லா போட்டாருன்னு, அப்கோர்ஸ் he did. I don't see Washington Sundar replacing him because India cantered the chase. They didn't struggle from batting. தமிழ்நாட்டு பிளேயர் சென்னையில விளையாட மாட்டாங்களா சுந்தர? அது ஹோம் எமோஷன். கண்டிஷன்ஸ். நீங்க சொல்றது எமோஷன்.
இப்ப எதை நீங்க இப்ப நீங்க வந்துட்டு விராட் சுந்தர் வந்து இன்னும் நல்லா போடுவாரு, சுந்தர் பேட்டிங் ஆடுவாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் வேற மாதிரி பதில் அளிப்பேன். இப்ப நீங்க வந்து சுந்தர் தமிழ்நாடு இல்ல பிளேயரு. ஹோம் கண்டிஷன் பீடா, அது வந்து அதான் லாஜிக்கல் தானே. அவங்க சேப்பாக்ல நிறைய ஆடி இருப்பார்ல, நீங்க லெஃப்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்டர். நீ கரெக்ட். நீங்க ஃபர்ஸ்ட் எதை சொல்லணும், பிடாக் எனக்கு தெரிஞ்சு அங்க அவர் நல்லா போடுவாரு, அங்க அவர் நல்லா ஆடுவாரு அப்படின்னா நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். இப்ப எல்லாருமே எப்படி யோசிப்பாங்க, த லோக்கல் பாய் அப்படிங்கும்போது ரவி, நான் உங்களை கேட்கிறேன், ரவி பிஷ்னாய் போன மேட்ச் டீசெண்டா போட்டாரா இல்லையா? he considered less than. நல்லா போட்டாரு. நீங்க போன மேட்சுக்கு சுந்தர பிளேயிங் லெவல்ல சொன்னீங்க, பட் நான் பிஸ்னாய் நல்லா போட்டாரு, ரொம்ப நல்லா போட்டாரு. சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் இது ஒரு செலெக்ஷன் டைலமா இருக்கு இல்லையா, வேற எதுவுமே கிடையாது. ஜூரல் ஷம்மிலாம் அவங்க இப்போதைக்கு ஆடுற மாதிரி தெரியல, அஜித் ஆடுற மாதிரி தெரியல. இது ஒண்ணுதான் கால் அவங்க எடுக்க வேண்டியது, அதனால கேட்கிறேன். அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா 5 மேட்ச் இருக்கு, 5 மேட்சுங்கும் போது சம்வே அதர் வாஷிங்டன் வில் பிளே. Shami is going to be definitely the first choice for them in Champions Trophy if Bumrah doesn't get fit. Shami is very much in the scheme of things. அதனால வந்து அவங்க வாட் எவர் இட் இஸ், இப்ப இந்தியா பண்ணது வந்துட்டு பெருசா தப்பாலாம் போல, ஈஸியா ஜெயிச்சாங்க ஷமி இல்லாமலேயே. ஸோ இப்ப நம்ம என்ன பாயிண்ட் ரைஸ் பண்ணோம்னா இன்னும் ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க. அது கிரீடினஸ். ஸோ வி ஷுட் நாட் கிரிட்டிசைஸ் இந்தியா ஆன் தி செலெக்ஷன் வென் தே டன் இட் ரைட். அப்படிங்கும் போது தே வுட் ப்ராபப்ளி ஸ்டிக் ஆன் டு த சேம் பிளேயிங் லெவல். ஒரே சேஞ்ச் அப்படி சான்சஸ்னா நீங்க சொல்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய வேற எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இங்கிலாந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ரேஹான் அகமத் உள்ள வந்தே வருவாரு, அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. இப்ப அவங்க இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு கம் இன் பிளேஸ் ஆஃப் ஈதர் மார்க் வுட் ஆர் கஸ் அட்கின்சன், அதுல எந்த கிங்சன். சந்தேகமும் கிடையாது. இன்னொரு டெம்டேஷனும் யோசிப்பாங்க, கன்சிடர் த நேச்சர் ஆஃப் த விக்கெட் இன் சென்னை, வெதர் டு பிரிங் சக்கீப் மஹமூத் ஆல்சோ இன் பிளேஸ் ஆஃப் ஒன் ஆஃப் அட்கின்சன் ஆர் மார்க்வுட். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரும் அடிச்சுதான் போடுவாரு, ஜெமி ஓவர்டனும் அடிச்சுதான் போடுவாரு. அப்படிங்கும்போது தே வாண்ட் டு ஹேவ் சம்மன் ஹூ கேன் பிக் த பால் அப். நிறைய யார்கர்ஸ் போடுவார், ஸ்லோ டெலிவரிஸ் நிறைய போடுவாரு. ரேஹான் அகமத் ஷியூரா ஆடுவாரு. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு விக்கெட் விழுந்துச்சுன்னா, இப்ப வந்து நீங்களும் என்ன கேட்டீங்க, ஏன் பீடாக் ஜேக்கப் பெத்தல முன்னாடி இறக்கி விட்டுருக்கலாம் இல்ல பீடாக் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இந்த ரேஹான் அகமத் கேன் ரியலி கம் அண்ட் ஸ்மாஷ் யூ லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். ஒரு 25 ரன் குயிக்கா அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஒரு 13 பால்ல இருக்குன்றதுனால அவர் ஒரு பிஞ்ச் ஹிட்டரா ஒரு நம்பர் 4ல ஒரு லெப்ட் ஹேண்டரை இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா பிஷ்னாய் ஒரு லெக் ஸ்பின்னரு, வருண் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அக்ஷர் பட்டேல் லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ன்றதுனால டெஃபினட்டா ரேஹான் அஹமத் ஆடுறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆர் தே கோயிங் டு பிரிங் இன் சக்கீப் முகமது, தட் இஸ் கோயிங் டு பி தி பிக்கஸ்ட் கொஸ்டின். வேற எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. இப்போ நீங்க இந்த 6 ஓவர்ல 54னா திருப்பியும் அதே காம்பனண்ட்டுக்கு தான் நான் வருவேன். சஞ்சு அபிஷேக், உங்களுக்கு திலக் வர்மா, ஸ்கை ஓவர் இஸ் கோயிங் டு பேட் அட் நம்பர் 3. 6 ஓவர்ல 54ன்றது தே ஆர் கோயிங் டு த்ரோ தேர் பேட் செட். இந்த ரெண்டு பேரும் சேட்டா எல்லா பாலையும் அடிக்க போறாரு. 6 ஓவர்ல 54 கம்ஃபர்டபுளா இந்தியாவால வர முடியும் நான் நினைக்கிறேன், வருவாங்க. பென்டக்கட்டும் டிஸ்ட்ரக்டிவ் ரேட்டிங் சால்ட்டுக்கு போன மேட்ச் படல, அதனால there's a chance that he might be due. ஜாஸ் பட்டர் பிரில்லியண்டா ஆடினாரு, எந்த பெருசா எட்ஜும் கிடையாது. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹாரி புரூக் இருக்காரு, ஜேக்கப் பத்தல் ஈவன் தோ இஸ் யங் இஸ் டெஃபினெட்லி a குட் பிளேயரு. லிவிங்ஸ்டன் வந்து டிஸ்ட்ரக்டிவ், ஐ வில் நாட் புட் மை மணி ஆன் him. ஜெமி ஓவர்டன் இஸ் a வெரி குட் பிளேயர். ரேஹான் அஹமத் கேன் பேட்டம், எல்லாருமே ஆடுவாங்க. ஆதில் ரஷீத் ஆடுவாரு, ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஆடுவாங்க. சக்கீப் மஹமூத் ஆடினா அவர் ஒருத்தர் மட்டும் ஆட மாட்டாரு. இங்க இந்தியாலையும் பாத்தீங்கன்னா ஸ்கை கோஸ் அட் நம்பர் 3, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், நிதிஷ் ரெட்டி. இப்போ உங்களுக்கு ஒருவேளை வாஷிங்டன் சுந்தர் பிளேஸ் இன் பிளேஸ் ஆஃப் பிஷ்னாயி இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஆயிடும். பட் ஐ டவுட் தே வில் மேக் தட் சேஞ்ச். இங்கேயும் பெருசா எந்த இதுவும் இல்ல கிடையாது. விடா, நியூ பால்ல ஹர்திக் பாண்டியா ஒன்றும் சிறப்பா போடல போன மேட்ச் நியூ பால்ல. ஷம்மி அவங்க எடுக்கல நியூ பால்ல போடுறதுக்கு. வாஷிங்டன் சுந்தர் எடுத்து நியூ பால்ல கூட போடலாம் இல்லையா? அதையும் பண்ணலாம். there is a good chance that if Washington Sundar doesn't play, they might try Nitish Reddy also to open the bowling to see what he can offer. அதையும் பண்ணலாம், ஆனா அவங்க ஓரே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இல்ல இப்ப நீங்க ஒண்ணு சொன்னது ரொம்ப கரெக்ட் பாயிண்ட். என்னன்னா டக்கட் நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாரு, ஸ்பின்ன பார்த்தாலே ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாரு. வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வந்துட்டு ஓவர் ஸ்பின் போடுவாரு, எக்கச்சக்க ஓவர் ஸ்பின் போடுவார் பிளாட்டா. உங்களுக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். தட் கீப்பிங் தட் இன் மைண்ட், பர்டிகுலர்லி தே வில் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் ரேயான் அஹமத் டு பிளே அண்ட் பேட் ஏர்லி ஆன் ஜேக்கப் பெத்தல். அப்படிங்கும் போது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக நிறைய இருக்கு.
மிக நிறைய இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி they know that the batting is not going to be easy in Chennai. It's not going to be 200 விக்கெட்ன்றதுனால let us strengthen the batting அப்படின்னு அவங்க யோசிச்சும் அதை செய்யலாம். ஸோ அப்படிங்கும் போது இங்க பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து there is nothing to differentiate at all. both are heavily loaded. நியூ பால்ல உங்களுக்கு விக்கெட் எடுக்கிற கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா ஜாஃப்ரா ஆர்ச்சர் பிரில்லியண்டா போட்டாடுறது சந்தேகமே கிடையாது. ஆனா நிறைய ஷார்ட் லைன்ஸ் போட்டு விக்கெட் எடுத்தாரு. இஃப் யூ see that there, ஹர்ஷதீப் சிங் வாஸ் பினாமினல் ஆக்சுவலி. உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சக்கீக் மஹமூதா ஆடுறாங்களா தெரியாது. இந்த பவர் பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஷியர்லி பிகாஸ் பிரசன்ஸ் ஆஃப் ஹர்ஷதீப் சிங் ஸ்லைட் எட்ஜ் இருக்கு பிகாஸ் இட்ஸ் பீன் டேக்கிங் விக்கெட்ஸ் ஆல் த டைம். ஆனா அதை பெருசா சொல்ல மாட்டேன். ஆனா எங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும்னா ஆதில் ரஷீத் அண்ட் ரேஹான் அஹமத் compared to India's three spinners is going to be the only differentiator. அதனால even though India brushed aside England by a margin, திருப்பியும் நான் வந்துட்டு பெருசா 71-29 எட்ஜ் கொடுக்க மாட்டேன். My edge will still say as narrow as 52-48, but India will win. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்லப்பட 2-0 எல்லாம் கஷ்டம், இங்கிலாந்து திரும்பி வந்துருவாங்கன்றீங்களா? இல்ல, எஸ்பெஷலி இந்த கண்டிஷன்ஸ் சென்னை அப்படிங்கறனால நான் வந்து இந்தியான்னு தான் சொல்லுவேன் பீடா. ஸோ ஐ வில் கோ வித் யுவர் கால். இந்தியா தான் ஜெயிக்கும், 2-0 போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே ஃபேண்டசி என்னன்னு சொல்லிருங்க. இப்ப அதான் ஃபேண்டசியில போன தடவை வந்து சால்ட் சொன்னேன், அன்பார்ச்சுனேட் அவுட் ரேட்டர். இந்த பிச்சில் ஈவன் தோ ஐ சே இஸ் டியூ, ஐ வுட் ராதர் நாட் பிக் ஹிம். இங்க நான் என்ன பண்ணுவேன், போலர்ஸ்குள்ள டாமினேட் பண்ணிருக்காங்கன்றதுல நிறைய போலர்ஸ் வச்சு பேக் பண்ணேன். ஆதில் ரஷீதை இந்தியன் பேட்ஸ்மேன் அடிக்க போவாங்க. எப்படி அன்னைக்கும் பாருங்க, ஒரு 2 ஓவர் போட்டு 27 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. அவர் எடுங்க. போன அன்னைக்கு ரன் தடவை இல்ல அவருக்கு டிஃபெண்ட் பண்றாரு. எக்ஸாக்ட்லி, ஒருவேளை வந்து போலிங் போட்டாங்கன்னா அவங்கள அடிக்க தான் போவாங்க. டெஃபினட்டா ஆதில் ரஷீத் எடுங்க. வருண் சிவியை போன தடவை எடுத்தோம், அவர் எப்படி விக்கெட்லெஸ்ஸா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேரியேஷன்ஸ் வாட்டி போல்ஸ், அவரையும் எடுங்க. ஹர்ஷதீப் சிங் கையை சுத்தினாலே என்ன பண்ணாலும் விக்கெட் விழுது, அவரையும் எடுங்க. ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் நான் போவேன்னா, லைக் லாஸ்ட் டைம் ஐ வென்ட் ஃபார் ஜாஸ் பட்லர், ஐம் அகைன் கோயிங் ஃபார் ஜாஸ் பட்லர் அண்ட் அகைன் ஐம் கோயிங் ஃபார் திலக் வர்மா. லாஸ்ட் டைம் போன மாதிரி. என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா ஆதில் ரஷீத், திலக் வர்மா, வருண் சிவி, ஜோஸ் பட்லர் அண்ட் ஹர்ஷதீப் சிங். நீங்க சாம்சன் வச்சே இது பண்ணுங்க. அவர் செஞ்சுரி அடிக்கிறனால ஒரு வீரத்தை காமிச்சாரு, என்ன அப்படின்றது விடாமுயற்சி அதுல இருக்காரு அவரு. இந்த சாம்சன் வச்சு ஆரம்பிங்க. ஆமா, ஆனா நீங்க நல்ல பிளேயர் எல்லாம் நீங்களே எடுத்துட்டீங்க. சரி, பரவாயில்ல, சாம்சன் வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஒண்ணு, சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் அடிச்சிருவாருன்னு எனக்கு தோணுது. ஒரு 20-30 தேத்திடுவாருன்னு தோணுது. அடிக்கவே இல்லை, ரொம்ப நாளா அடிச்சு கண்டிப்பா சென்னையில சூரியகுமார் யாதவ் ஒரு ஷோ இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சாம்சன் ஸ்கை 2. ரெஹான் ஆடினாலும் ஒரு நல்ல ஆப்ஷன், பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே இருக்கு. ஸோ ரெஹான் ஆடினா ரெஹான் வந்து வெரி குட் ஆப்ஷன். அக்சர் பட்டேல் விட மாட்டேன் எப்பயுமே ஃபேண்டசிக்கு. ஸோ அக்சர் பட்டேல் 4. அர்ஷதீப் போனாலும் நான் எடுத்தேன், இந்த வாட்டி நீங்க எடுத்துட்டீங்க. வேற இந்த லிவிங்ஸ்டன் இவங்க மேலாம் எனக்கும் நம்பிக்கை இல்லை ப்ரோ. ப்ரூக் இருங்க. வேற யார் வீடாக்கு எடுக்கலாம்? ஏன் சாம்சனை யோசிக்க மாட்டேன்றீங்க? சாம்சன் சொல்லிட்டேனே ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. சாம்சன் சொல்லிட்டேன். இது ரெஹான் அஹமத் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் சர்மாவும் சொல்லலாமே. அபிஷேக் சர்மா நல்லா ஆடுவார். ஸ்கை, அபிஷேக் சர்மா, சாம்சன் இந்தியா டாப் 3 நான் அப்படியே எடுக்கிறேன். ரெஹான் அஹமத் எடுக்கிறேன். அது போக ஹர்திக் பாண்டியா பெருசா கிடைக்கல. பவுலிங் போட்டாரு, பேட்டிங் அவருக்கு கம்மியா தான் கிடைக்குது. அதனால தான் எனக்கு யோசனையா இருக்கு. ஜோஃபர் ஆர்ச்சர் நான் எடுப்பேன். போன வாட்டி பொழந்து கட்டிட்டாரு, இந்த வாட்டி சிறப்பாக செய்வாரு. ப்ரூக்கு லிவிங்ஸ்டன்லாம் அதான் எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. பெருசா அடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் இன்கன்சிஸ்டண்டா இருக்காங்களே அப்படின்னு ஒரு இது பாப்பா என்ன இதுன்னு. ஸோ இதான் பீடா என்னோட பிக்ஸ். ஸோ ஃபேண்டசி பார்த்தாச்சு, ஸ்ட்ராட்டஜி, பிளேயிங் 11, கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அப்படியே இந்த மேட்சுக்கு உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அவங்க எப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும்னா இட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ எனக்கு வந்து ஐ ஹவ் பீன் டெஸ்ட்ராய்ட் பை ஸ்பின் லாஸ்ட் கேம். டெஸ்ட்ராய்டுன்றதை விட ஐ கேவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு இந்தியன் ஸ்பின்னர்ஸ் டு ரைட் ஆன் மீ லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். ஸோ இவங்க எப்படி யோசிக்கணும்னா, அவங்களுக்கும் அனலிஸ்ட் இருக்காங்க, டேட்டா சப்போர்ட்டும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் இந்த ஆவரேஜ் கோர்ஸ் நான் கொடுக்கறதெல்லாம் அவங்களும் கொடுப்பாங்க. அப்படிங்கும் போது எப்படி அவங்க யோசிக்க கூடாது, ஐயோ 130 13 ஓவர்ல அடிச்சிட்டான்ப்பா, நம்ம இங்கேயும் வந்து 220 ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில நீங்க போனீங்கன்னா லாஸ்ட் கேம்ல என்ன ஆச்சோ அதுதான் கோயிங் டு ரிப்பீட் வெதர் யூ பேட் ஃபர்ஸ்ட் ஆர் பேட் செகண்ட். இந்த ஃபேஸ் வைஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றீங்களா, டியூவெல்லாம் பத்தி எல்லாம் பார்க்காதீங்க, அது செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்துக்கலாம். Can I snatch around the score around 180? Then I really have a chance to put pressure on India. ஏன்னா இந்தியாவும் எப்படி ஆடுறாங்க, இப்ப இந்தியா வந்து 132 ரன் ஈஸியா சேஸ் பண்ணதுல எல்லாம் நல்லா இருக்கு. இந்தியா இஸ் ஆல்சோ ட்ரைங் டு அட்டாக் ஈச் அண்ட் எவ்ரி பால். ஜெயிச்சதுனால தெரியல, ஒருவேளை நாளைக்கு இந்தியா வந்து ஒரு 34 for 3 ஆனாங்கன்னா we might come and reflect the same thing that India is also attacking every ball.
அதில் ரஷீத் அட்டாக் பண்றாங்க, ஜாஃப்ரா ஆர்ச்சர் அட்டாக் பண்றாங்க, ஸ்கின்சன் அட்டாக் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஓகே ஃபைன். ஐயோ அவன் எல்லாரையும் அடிக்கிறான், நான் 200 அடிக்கணும்னு இந்த பிச்சில் நீங்க போனீங்கன்னா தட் இஸ் அ ராங் ஸ்ட்ராட்டஜி. ஐ எம் ட்ரைங் டு கெட் த வின்னிங் ஆவரேஜ் ஸ்கோர் தட் இஸ் 182 அப்படிங்கும் போது ஐ வில் ட்ரை அண்ட் கெட் இட். என்னால டிஃபெண்ட் பண்ண முடியலையா? நோ ப்ராப்ளம், ஐ கேவ் பிஸ்ட் அவுட் ஆஃப் இட், ஐ காட் நோ ப்ராப்ளம். அதை விட்டுட்டு அவங்க திருப்பி லாஸ்ட் இது பண்ணாங்கன்னா 2-0 போயிட்டாங்கன்னா ஓகே தி சீரீஸ் ஸ்டில் அலைவ். இந்தியா மாதிரி ஒரு டீம் கிட்ட 2-0 அட்வான்டேஜ் கொடுத்துட்டு திரும்பி வந்து 3 T20 இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் சாமானியப்பட்ட இதுவே இல்லை. தென் இட் பிகம் a really one sided இன்ட்ரெஸ்ட் இல்லாத சீரீஸா போயிடும். ஸோ இங்கிலாந்து has to really punch their way back and make it 1-1, which still I feel is difficult based on the conditions. பட் கிரிக்கெட்ல நீங்க எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா எட்ஜும் நம்ம ஸ்லெண்டரா கொடுத்துருக்கோம். ஒன்லி திங் இஸ் வெரி சிம்பிள், ஹவு ஆர் தே கோயிங் டு கவுண்டர் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அப்படின்றதுதான். அதை பண்ணாங்கன்னா the match is going to be interesting. Let us see what happens in that until we come back and do a review for the second T20 between India and England in Chennai with your very own Octopus. Thanks a lot and bye bye.